ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருதுன்னா மோஸ்ட்லி அவர் கூட இருக்கிறவங்களால அதிகமாக வரும். இந்த கூட இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம எப்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் நம்பிடக்கூடாது இந்த உலகத்தில், இந்த காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில் படிப்பறிவு இல்லாத இருந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உண்மையாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அது மாதிரி கிடையாது. எல்லாம் சுயநலமாக சிந்திக்கிறாங்க. தான் பேர் புகழ் அடையணும், தனக்கு பணம் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி பழகுறாங்க. அன்னைக்கு பணத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நண்பன் கூட இருக்கணும், நல்ல அவங்க நம்ம சந்தோஷமாக இருக்கணும், கஞ்சி குடிச்சிட்டு கூட கூழ் குடிச்சிட்டு கூட நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத அந்த காலத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள், நண்பர்களே துரோகிகளாக மாறிடுறாங்க. அதுபோல் ஜான் ஜெபராஜ் கூட இந்த அசோசியேட் என்ன செய்கிறாரு, ஜான் ஜெபராஜ் அகேன்ஸ்ட் ஆகிறாரு. வாங்க அவரை பற்றி ஜான் ஜெபராஜ் என்ன சொல்கிறாரு நம்ம பார்ப்போம். இவங்க ஒரே டீமாக செயல்பட்டு 27ஆம் தேதி நான் மதுரையில் காலையில் 7 மணிக்கு எந்திக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் கால் என் ஒய்ஃப் தான் கூப்பிட்றா. அந்த மாதிரி அந்த பசங்க சர்ச்சில் பிரச்சனை பண்ணுறாங்க. நான் சொன்னேன், எந்த பசங்க வர்றாங்க? இல்லை அந்த குறிப்பிட்ட ஒரு 3 பசங்களுடைய பேர் சொல்லி அவங்க வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை பண்ணுறாங்க? ஏதோ ஒரு வீடியோ வச்சுருக்காங்க. என்ன வீடியோ வச்சுருக்குறாங்க? அவங்க சொன்னதும் அவங்க கொண்டு வந்ததும் வேறு. ரெண்டாவது, இதுக்கு அந்த சபையை நிறுத்த இவங்க பிளான் பண்ணும்போது இதற்கு முதல்ல ஹெட்டாக நின்று பிளான் பண்ணதே என்னுடைய அசோசியேட் தான், அந்த ட்ரூத் டைம் எடுக்கிறவர் தான். அவரும் அன்றைக்கி இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ எனக்கு முதல் கேள்வி மனசில் எழும்பிச்சு, 2 வாரத்துக்கு முன்னால் இந்த சபைக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன நபர் எதற்காக நிற்கிறார்? அடுத்து அவர் எனக்கு லேட்டராக சொன்னது, பாஸ்டர் அவங்க பிரச்சனை பண்ண வந்தாங்க, உங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் கூட வந்தோம். என்னுடைய ஒரே கேள்வி, அப்போ நீ முதல்ல எனக்கு தானே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி பசங்க வராங்கன்னு. ஏன் ஃபோன் பண்ணி சொல்லலை? கேட்டால் நீங்கள் என் ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டீங்க. இவர் எப்போ சர்ச்சுக்கு வரமாட்டேன், இந்த சர்ச்சை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னாரோ அவர் மேலே வருத்தத்தில் நான் பிளாக் பண்ணேன். ஆனால் அவருடைய மனைவியின் ஃபோனை நான் பிளாக் பண்ணல. ரெண்டாவது, அவர் ஃபோன்லேருந்து மட்டும் இல்லை, அவர் என்னை காண்டாக்ட் பண்ண நினச்சிருந்தா எந்த ஃபோன்லேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது அனுப்பியிருக்கலாம் எனக்கு அவர். ஆனால் அவர் செய்யவே இல்லை. என்னையை காப்பாற்றுவதை போல் ஒரு நாடகம் ஆடிட்டு இந்த பசங்களை தூண்டி விட்டது இந்த நபர் தான். அன்னைக்கு காலையில் சபையை நிறுத்தும்போது இவங்களுக்கு எப்படி சர்ச்சை நிறுத்தணுன்ற ஐடியா வந்துச்சுன்னு எனக்கு இப்போவும் புரியவே இல்லை. இவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கும் சபைக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. ஒருவேளை அது உண்மை கிடையாது. ஒருவேளை அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் கூட அது ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு வெளியில் வச்சோ பேசி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை கொண்டு இவ்வளவு வேகமாய் வளர்கிற ஒரு 2500 பேர் உள்ள சபையை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும்போது நிறுத்தினாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இவர்களுக்கு தேவ பிரசனத்தின் மேலும் வார்த்தையின் மேலும் ஒரு நாட்டமோ ஒரு மரியாதையோ இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் குறிப்பாக இந்த நபர் இந்த ட்ரூத் டைம் எடுக்காரு பாருங்க, அன்பை மாத்திரம் தான் பேசுவார், கர்த்தர் நல்லவர்னு பேசுகிறார். ஒரு வேதாகம கல்லூரி கூட நடத்திட்டு இருக்காரு அவர். அது கூட நான் அவருக்கு கிராஜுவேஷன் கூட சப்போர்ட் பண்ணேன். இவருக்கு எப்படி ஒரு சபை ஆராதனையை நிறுத்துவதற்கு மனசு வந்துச்சுன்னே தெரில. எனக்கு இப்போ நினச்சாலும் கண்ணீர் வருது எனக்கு. இவர் நின்று அந்த பசங்களை ஏவி விட்டு சபையை நிறுத்துறாரு. இவர் சொன்னார், என்னை காப்பாற்ற வந்தேன்னு. ஆனால் அன்னைக்கு அந்த பிரச்சனை நடக்கும்போது என்னுடைய இன்னொரு அசோசியேட் பாஸ்டர் டேவிட் ரமேஷ், என்னுடைய இன்னொரு அசோசியேட் பாஸ்டர் மனோகர் தாஸ், என்னுடைய இன்னொரு அசோசியேட் பாஸ்டர் சாம், இவங்க 3 பேர் அங்கே இருக்கிறாங்க. இது போக என்னுடைய விசுவாசிகள் எல்லோரும் இருக்கிறாங்க. குறிப்பாக என்னுடைய சில முக்கியமான மூப்பர்களும், பிரதர் ராஜ்குமார், இந்த மாதிரி சில முக்கியமான மூப்பர்களும் அங்கே இருக்கிறாங்க. பிரதர் விக்டர் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இந்த பசங்களை நிறுத்தி, தம்பி இது சபை, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு தனிப்பட்ட குற்றச்சாட்டு, நீங்கள் அங்கே தான் அதை பேசணும். சபையை நிறுத்த யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லி இந்த பசங்களை சொல்லி மேடையிலேருந்து இறக்கி கீழே கொண்டு வந்துட்டாங்க. அந்த பசங்களும் வர்றாங்க. வந்த பசங்களை மறுபடியும் கையை பிடிச்சி முன்னால் போய் நின்று பேசுன்னு சொன்னதே இந்த அசோசியேட் தான். யாரு? இந்த ட்ரூத் டைம் எடுக்கிறவர் தான். ஜான் ஜெபராஜ் ஒரு முறை அவர் கூட இருக்கிற அவர் சர்ச்சில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பர்த்டே டைமில் வேற எந்த டைம்ல கிடையாது, பர்த்டே டைமில் ஒரு கிஸ் கொடுத்துருக்காரு. அதை போட்டோ எடுத்துட்டு ஒரு காலகட்டத்தில் அவரை வச்சு மிரட்டுறாங்க. இப்படி மிரட்டி பணம் வாங்குறது தான் உங்களுக்கு முக்கிய குறிக்கோள். ஏன்னா பெரிய தவறு ஒன்றும் கிடையாது. இது சாதாரணமாக எடுத்து எல்லா விஷயத்துக்குமே நம்ம சாதாரணமாக எடுத்துனா சாதாரணமாக போயிடும். ஊதி பெருசாகிறதா பெருசாகவும் ஆகலாம். அதனால ஆபத்து தான் வரும், பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி இந்த அசோசியேட் என்ன செய்யறாரு, வாலிப பிள்ளைகளை எழுப்பி ஜான் ஜெபராஜுக்கு எதிராக தயார் பண்றாரு. அந்த சபை நடக்கிற நேரத்தில் போயிட்டு அந்த மேடையில் ஏற்றி ஜான் ஜெபராஜுக்காக பேசுங்க, ஜான் ஜெபராஜை அசிங்கப்படுத்துங்க, அவமானப்படுத்துங்க, மிரட்டுங்க அப்படின்னு இந்த அசோசியேட்டு அனுப்பி வைக்கிறார். இப்போ ஒரு சபை நடக்குதுன்னா அந்த காலத்தில் பாருங்க, ஒரு சபை நடக்குதுன்னா அது ஒரு பயம் இருக்கும். என்ன, ஒரு சர்ச்சுன்னா பாஸ்டர்கிட்ட போகிறதுக்கே பயம், அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க அவர்கிட்ட போகிறதுக்கே பயம், அந்த ஃபில்பிட்டாண்ட போகிறதுக்கு பயம். ஆனால் இந்த காலத்தில் பாருங்க மேடை தானாக ஏறுறாங்க, சர்வசாதாரணமாக ஏறி அங்கே சண்டை போடுறாங்க. இப்போ இந்த காலத்தில் கிறிஸ்டியன் சர்ச்சிங் இல்லை.
இப்படி இந்த அசோசியேட் என்ன செய்யறாரு, வாலிபர்களை எழுப்பி போய் ஜான் ஜாபராஜுக்கு எதிராக பேச வைக்கிறார். ஒரு பயம் கிடையாது. என்னடா இது சர்ச்சை நடந்துங்குது, அது ஒரு ஒழுங்கினமாச்ச, சர்ச்சை நான் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாமே, அந்த ஒழுங்கு கூட கிடையாது. இப்பவே எனக்கு தீர்வு வேணும், இங்கேயே ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றது தான் இன்றைய ஒரு நிலைமையா போகுது. இங்கே இந்த அசோசியேட் வந்து அந்த புகைப்படத்தை வச்சு, அந்த வீடியோவை வச்சு இவங்களை ஜான் ஜாபராஜ் மிரட்டுறாரு. இதை கட்ட ஷெர்லின் வந்து ரீமா ஷெர்லின் இவங்க இதை கலங்கி போகிறாங்க. ஏங்க ஒரு சின்ன விஷயத்த சாதாரணமாக இருந்தால் சாதாரண விஷயம், பெரிய விஷயமாகனா பெரிய விஷயம். இது ஒரு பிரச்சனையை கலரும் போது, அது பெருசாக்கும் போது இதனால் வரும் விளைவு என்ன, பின் விளைவு என்ன, அதை நம்ம பார்க்கணும். சும்மா வந்து எந்த விஷயத்தையுமே எடுத்து நம்ம பெருசாக்கி அது வந்து 4 பேருக்கு தெரிய வைக்கக்கூடாது. எதை மூடி மறைக்கணுமோ அதை மூடி மறைக்கணும். எதை 4 பேருக்கு தெரிய வைக்கணுமோ அதை 4 பேருக்கு தெரிய வைக்கணும். என்ன இப்போ ஒன்றும் இல்லாத விஷயத்த அது ஊதி பெருசாக்கிட்டாங்க. இப்போ ஜான் ஜாபராஜ் என்ன செய்கிறாரு, நீ இப்படி சொல்கிறியா, நான் ஒன்றுமே செய்யாததுக்கு நீ இந்த ஒன்று சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகுறியா, நான் பாரு அந்த பொண்ணு கூட வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்றது அவர் இறங்கிட்டார். இப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம், அவருடைய மனைவி காரணம். ஏங்க அப்போ அசோசியேட் அந்த படத்தையே காட்டுறாருன்னு வச்சுங்க. ஏங்க இதெல்லாம் சின்ன விஷயங்க, சாதாரணங்க, பரவாயில்லைங்க, அதெல்லாம் பெருசு பண்ணாதீங்கன்னு ரீமா ஷெர்லின் அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, கதை முடிஞ்சிட்டு இருக்கோம். அப்படியா, எப்படி ஒத்து கொடுக்கலாம், எப்படி தொடலாம், ஐயோ அப்படி அலறி அங்கே அமக்கலம் பண்ணதுனால இவரு ரீமா ஷெர்லின் அந்த அசோசியேட்டுக்கு ஆதரவு கொடுத்ததுனால இன்னைக்கு குடும்பம் பிரிஞ்சு போச்சு. நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளை வந்து முன்னேற விட மாட்டாங்க இவங்கெல்லாம். எப்படி நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை முன்னேற விட மாட்டார்கள், நாம் புகழடைய விட மாட்டார்கள், நம்மை பற்றி பொறாமை கொள்வார்கள். பொறாமை கொள்றவன் என்ன செய்யணும், நம்ம ஒதுக்கிட்டு போயினே இருக்கணும். எப்படி நீ பொறாமை கொண்டுனே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயினே இருக்கணும். அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். ஏன்னா ஐயோ நம்மளை மட்டும் தட்டுறானே, நம்மளை கேவலமாக பேசுகிறானே, நம்ம வந்து இப்படி நம்மளை வளர விடாமல் பண்ணுறானே, நமக்கு எதிராக செயல்படுறானே, அவனெல்லாம் ஒதுக்கு. அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். அவனை பற்றி அவனை மனசில் வச்சு நம்ம முன்னேறணும். இதுதான் நம்மளை வந்து இப்போ தயார்படுத்தணும் இந்த காலகட்டத்தில். அப்படி இந்த ரீமா ஷெர்லின் வந்து காரியத்தை பெருசு பண்ணிட்டாங்க, அழுதுட்டு இருப்பாங்க. எப்படி இப்போ ஒரு மேடையில் என்ன செய்கிறாங்க, அழுகிறாங்க. இசட்எஃப்சி அவங்க சர்ச்சில் போயிட்டு அழுகிறாங்க. அப்போ எப்படி மக்களுக்கு என்ன செய்யும், ஐயோ இப்படி துரோகம் பண்ணிட்டு போயிட்டானே, ரீமா ஷெர்லினை துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஏன்னா இது வந்து பாருங்க, இதனால குடும்பம் பிரியுது பாருங்க. யாருடைய வாழ்க்கை போச்சு, யாருக்கு இங்கே அவமானம் வந்தது, 2 பேருக்கும் தான், 2 பேருக்கும் வராது இல்லையே. அதனால நம்ம எந்த விஷயத்தை மூடி மறைக்கணுமோ அதை மூடி மறைக்கணும், எதை பெருசாகணுமோ அதை பெருசாகணும். இப்போ ஜான் ஜாபராஜ் வந்து ஒரு மீட்டிங்கில், ஆந்திராவில் ஒரு மீட்டிங்கில் போய் பேசுகிறாரு. அப்போ தெலுங்கில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு. அவரை வந்து கிள்ளி முத்தம் கொடுக்குறாரு. அவர் ஏதோ டிரான்ஸ்லேஷன் அந்த டயர்டில் அவரால் பேச முடியல. அப்போது ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கிள்ளி முத்தம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு சுபாவம் உள்ள ஒரு ஆள் ஜான் ஜாபராஜ். ஏன்னா அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து பெருசாக்குறதுனால இன்னைக்கு இப்படி தான் இந்த மாதிரி நிலைமை. அதனால் நம்ம கூட இருக்கிறவங்கள எப்பவுமே நம்பக்கூடாது, ஜாக்கிரதையாக. நம்ம சுற்றி என்ன நடக்குது, யார் நமக்கு எதிராக செயல்படுறாங்க, நம்மளை வந்து நம்ம வந்து நோட் பண்ணினே இருக்கணும். எப்படி இப்படி அப்படியே போச்சு. கூட இருக்கிற பஸ்ஸில் போகும்போது நம்ம என்ன பண்ணோம், உஷாராகணும். எவன் நம்ம இப்போ செல்ஃபோனு காலம், எவன் நம்ம பாக்கெட்டில் கையை வைக்கிறான் அப்படி நம்ம அந்த நினைப்போடு இருக்கணும். சுற்றி முற்றி என்ன பண்ணுறான், எவன் கையை காட்டுறான் காலை ஆட்டுறான் அப்படி நம்ம சிந்திக்க வேண்டியது, உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டமாகுது. செல்ஃபோன் காலங்க இது, ஏதோ செல்ஃபோனில் போட்டோ பிடிச்சிட்டான், ஏதோ மிரட்டுறான். எப்படி ஒரு இப்போ நான் வந்து இந்த ஜான் ஜாபராஜோட பாட்டையோ ஜான் ஜாபருடைய சபையோ நான் ஆதரிக்கலை, அது பைபிளும் ஆதரிக்கலை. பைபிள் இந்த பாட்டு கூத்து டான்ஸு சபை கட்டிட்ட சபைகளை பைபிள் ஆதரிக்கலை. இன்னைக்கு பைபிள் ஆதரிக்காத ஒரு வேலையை இவங்க செய்யறதுனால இன்னைக்கு பிரச்சனை. பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம். வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ, கணவனுக்கு மனைவியா உண்மையா இருந்துட்டு போ, மனைவி கணவனுக்கு உழைத்து அவனை பராமரித்து கொள்ளுங்க, ஒருத்தருக்கு உதவியா இருங்க,
ஒருத்தர் முன்னேறுங்க, உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுங்க. அதுக்கு தான் அதை தான் சொல்லுது பைபிள். ஒரு கட்டடத்தை கட்டின்னு அங்கே போய் பாட்டு பாடின்னு மணி நேரம் கணக்கில் அங்கே உட்காந்து நம்முடைய வேலையை கெடுத்துன்னு இருக்காத அப்படின்னு சொல்லுது இந்த பைபிள். வேற ஒன்றும் சொல்லலை இந்த பைபிள். அதனால நம்ம நான் இந்த பைபிள் இந்த சபையோ பாட்டையோ இவங்களுடைய மணிக்கணக்கில் பண்ற பிரசங்கத்தையோ ஆதரிக்கல. அதனால தான் இன்னைக்கு குடும்பங்கள் ஜான் ஜெபராஜ் குடும்பம் மட்டும் இல்லைங்க, எல்லார் குடும்பத்திலையும் பிரச்சனை. ஏன்? இந்த பைபிள் சொல்ல வாழ்க்கையில இவங்க வாழறது கிடையாது. இவங்களுக்கு கடவுள்னா ஏசுன்னா அவரை ஆராதிக்கணும், அவரை பாட்டு பாடணும், புகழ்ந்து பாட்டு பாடணும், அவருக்கு காணிக்கை கொடுக்கணும், அவர் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு இதெல்லாம் செய்யாதவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் இருக்கா என்ன? அதனால பைபிள் இந்த கட்டிட சபைகளை வெறுக்கிறது. சபை என்றால் நம்முடைய சரீரமே சபை. அந்த சரீரத்தை நாம் பாதுகாத்து பயன்படுத்தி இந்த உலகத்திலே நீண்ட நாள் வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.